Just going back to those early days with Ani and the period of time la you stepped out of your home for the first time, right? And what you would be under 17 days, first time getting across in a completely different environment. நம்ம பேசுகிற பாஷை மற்றவனுக்கும் புரியல, மற்றவன் பேசுகிற பாஷை நம்ம படித்த மாதிரி இருக்குது, ஆனால் நமக்கு ஒன்றுமே புரியல, பேசவே வரலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஹிந்தியை பற்றி தோணின ஒரு காலங்கள்லாம் இருந்ததில்ல? அதெல்லாம் அந்த டைம்லாம் அணியில் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடும். இப்போ அவங்க அப்பா எப்படியோ அதே மாதிரி தான். ஃபேண்டாஸ்டிக். அவங்களால எப்போ பார்த்தாலும் ஹிந்தியில் பேசுகிறேன் அந்த மாதிரி தான் ஆகணும். அவன் யாராவது அது மாதிரி பேசினா அவங்க கிடக்கிறான்டா சும்மா ஏதாவது பேசணும். ஹீல் மேக் யூ வெரி கம்ஃபர்டபுள் இன் தோஸ் ஸ்பேசஸ், ரைட்? அண்ட் அதே மாதிரி we've had some great moments. ஹிந்தி வந்து நமக்கு சுத்தமாக தெரியாது. ஓகே, நம்ம ஊர்லேருந்து சான்ஸே கிடையாது. அதனால ஹிந்தி நீங்கள் பாம்பேலேருந்து வந்திருக்கீங்க. இல்லை, நானும் பத்மா சேஷாதிரி தான். பட் சிம்பிளாக ஒரே 2 வார்த்தையில் முடிக்கணும்னா நம்ம ரகு தாத்தா, அவ்வளோதான். நமக்கு அதிகபட்சமாக தெரிஞ்சது பாக்யராஜ் படத்தில் கற்றுனது மட்டும். பட் என்ன பியூட்டினா, நமக்கு ஹிந்தியே தெரியாதுங்கிறது வந்து ஹிந்தியே தெரியாது போடா அப்படி சொல்லலாம். ஹிந்தியே தெரியாது கொஞ்சம் கற்றுக்கலன்னா கஷ்டம்டா அப்படின்னு என்னைக்கு சொல்கிறோமோ அன்றைக்கி we will really blossom. ஏன் நான் சொல்கிறேன்னா, நாங்கள் திருநெல்வேலியில் ஒரு ரிட்டன் மேட்ச் ஆடுறோம் இருக்கு. அதை என்னால் ஃபுல்லாக கொண்டு வர முடியலன்னு நினைக்கிறேன். புக்கில் ட்ரை பண்ணேன் எவ்வளோ முடியுமோ. ஒரு ரிட்டன் மேட்ச் ஆடுறோம். அன்றைக்கி ஏதோ ஒரு பயங்கர இதுவாகிடுச்சு. அதான் சொன்னேன், இருட்டுனா பயம்னு. ஏதோ ஒரு பயங்கர ஸ்டோரி ஆகிடுச்சு. எல்லோரும் ஒரே ரூமில் படுத்துட்டு இருக்கோம். எல்லோரும் அண்டர் 14 எல்லாம் 13 வயசு ஒரே ரூமில் படுத்துட்டு இருக்கோன்னா அப்போ என்ன பயம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஒவ்வொருத்தராக சச்சின் டெண்டுல்கரை பற்றி பேசுகிறோம். ஒரு கதையை வேணும் சொல்கிறான். அம்மாவில் இங்கே இருக்கார் கண்ணாடி போட்டுட்டு. ஸோ சச்சின் டெண்டுல்கர் வாஸ் இன் பாகிஸ்தான், ரைட்? இம்ரான் கான் போல் தட் பால், இட் ஹிட் இஸ் நோஸ், இட் வாஸ் ப்ளீடிங். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் ஆயிடுச்சு. கதை யாரோ ஒருத்தர் நின்று வெறியாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மச்சான் சச்சின் தெரியுமா உட்காந்தான் ரத்தமா ஃபுல்லாக. சித்து போனாராம், சீக்கா போனான். ஐ திங்க் அனி தான் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். அவர் அப்பா தான் கேப்டன் நினைக்கிறேன். ஸோ யாரோ கிட்ட போயிட்டு சச்சின் கிட்ட வா வெளியே போயிடலாம் அப்படின்னா. அப்போ சச்சின் என்ன தெரியுமா சொன்னாராம், மே கெலுங்கா அப்படின்னாராம். அப்படியே எல்லாருக்கும் மெய் சிலுத்துருச்சு. ஓகே, மே கேளுங்க வரைக்கும் தெரியுங்க. ஓகே, அப்படியே கூஸ் பம்ஸ் மொமெண்ட். எல்லாம் ஜஸ்ட் ஓ வா சச்சின் யார்? சச்சின்னா சச்சின். ஓகே, ஒரு 2 minutes 3 minutes ஆயிடுச்சு. ஒருத்தன் வந்து என்னடா மெக்கலுங்க அது என்ன மெக்டானல்ட்ஸ் மாதிரி பர்கராடா? I am not kidding you. So that was so funny that day, but it is a very small facet of who we are. தெரியாது. நீங்கள் திடீர்னு தெரியாதுன்னா, நான் போய் அண்டர் 17 இந்தியா கேம்பில் உட்காந்துட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஹிந்தி, நான் ஃபுல்லாக இங்கிலீஷ். அவன் என்ன பார்க்கும்போது ஐன்ஸ்டைன் மாதிரி பார்க்குறான். பீட்ரு அவன் என்ன ஐன்ஸ்டைன் மாதிரி பார்க்குறான். ஃபஸ்ட்டு நான் ஐன்ஸ்டைனா என்னை சேர்த்துக்கவே மாட்டான் உள்ள. அவன் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. நான் கண்டுபிடிக்கிறதுக்கே 15 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொருத்தன் யாரும் அந்த 15 வருஷம் டைம் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் புக்கே எழுதிருக்கேன்.